ஐபிஎல் நல்லா ஆடுறவங்க T20ல இருக்கணும். மத்தபடி ரெஸ்ட் அந்த ஒயிட் பால், ரெட் பால்க்கான அந்த ஒரு பிரிவினை வந்து கரெக்ட்டா வந்து டீமா செட் பண்ணி பிரிச்சிடணும் அப்படின்ற மாரி. ஏன்னா இப்போ வந்து கம்பீர் சொல்லுங்க. ஆமா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அப்ப 3 டீம் 3 கோச் வைக்கலாமா? இப்போ கம்பீர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, டொமஸ்டிக் ஆடிட் தான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு பேட்டிங் பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து கோச்சும் டொமஸ்டிக்லேருந்து எடுக்கலாமா? இப்போ ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெஸ்ட் மேட்ச்ல ஒரு தொடர்ந்து ஒரு பேட்டிங் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாரு அப்படின்ற போது அவர் போய் அடுத்த பேட்ஸ்மேனை கேட்க முடியாது. பும்ரா கிடையாது. பும்ரா நேராக போய் சிராஜியோ இல்லை யாரும் என்ன போடுறேன் ஏன் இந்த மாதிரி போட்டுருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அவர் போட்டு காமிச்சிட்டு இருக்காரு. நகைச்சுவையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கேப்டன்ஸ் எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, பும்ரா. ஆனால் இவங்க 3 பேருக்கு கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஐபிஎல் who do you think வந்து அஸ்வினுக்கு ஒரு பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டா கம்மிங் ஃபாலோயிங் இயர்ஸ்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? யாருமே அவ்வளவுதான். நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். கம்பீர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, நம்ம 3 ஃபார்மேட்டுக்கு 3 செப்பரேட் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இது பண்ணணும். ஐபிஎல் நல்லா ஆடுறவங்க T20ல இருக்கணும். மற்றபடி ரெஸ்ட் அந்த ஒயிட் பால், அந்த ரெட் பால்க்கான அந்த ஒரு பிரிவினை வந்து கரெக்டா வந்து டீமா செட் பண்ணி பிரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ வந்து கம்பீர் சொல்லுங்க. ஆமா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. 3 டீம் 3 கோச் வைக்கலாமா? ஓகே. என்னம்மா நான் கேட்கறது கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். பட் கோச்சோட சிந்தனையும் மாறணும்ல. ஆமா. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது வந்து இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. பார்டர் காஸ்கர் டிராஃபி நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா வேற மாதிரி சொல்லுவீங்க. தோத்தனால வேற சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது வந்து எப்படின்னா நீங்கள் இதுக்கு நான் திருப்பி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லலாம். 6 மாதம் முன்னாடி வரைக்கும் நல்லா ஆடினாங்க கிரிக்கெட். WTC ஃபைனல்ஸ் வந்திருக்கும், ODI வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வந்திருக்கும், T20 வேர்ல்ட் கப் அடிச்சிருக்கும். அப்படின்ற போது அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? திடீர்னு ஏன் இதெல்லாம் பேசுகிறீங்க? Somewhere, see, the problem is not with the players or the captaincy or whatever it is. நீங்கள் ஏதோ ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ கம்பீர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், டொமஸ்டிக் ஆடிட் தான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து கோச்சும் டொமஸ்டிக்லேருந்து எடுக்கலாமே. கோச் ஐபிஎல் வராரு, அவர் கோச் கூட பண்ணல, மென்டராக இருந்து வந்திருக்காரு. அப்படின்ற போது நான் வந்த கதவு இங்கே, ஆனால் நீங்கள் வர கதவு அந்த வழியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று விஷயம், எங்கங்க விண்டோ எங்கே இருக்குது ஜித்து? எல்லாரும் டயர்டு. இப்போ பும்ரா ஆட சொல்லுவீங்களா டொமஸ்டிக்கு? பும்ரா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் நீங்கள் ஆடாதுப்பா, வெயிட் பண்ணி எங்கெல்லாம் ஆடணுமோ ஆட வச்சுட்ருக்கோம். அப்படின்றதுனால ரெகுலராக ஆடுற பிளேஸு அவனுக்கு அங்கே தான் ப்ரீத்திங் ஸ்பேஸே கிடைக்குது. நீங்கள் பார்க்குற மூச்சு எவ்வளோ நேரம் இல்லாமல் சுற்றி ஆடிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஐபிஎல் அதெல்லாம் வருது. அப்படின்ற போது வேர் இஸ் த விண்டோ? அது ஒன்று பார்க்கணும். நம்ம எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. அப்படின்றதுனால ஓகே, ஐ திங்க் நம்ம வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸு இதெல்லாம் ஓகே. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் ஐ எம் சேயிங் திஸ், த பிளேயர்ஸ் ஹேவ் டு என்ஜாய் டு பர்ஃபார்ம். அவனுக்கு அந்த ஒரு மேலே ஒரு ப்ரெஷர் இல்லாமல் போயிட்டு ஃப்ரீயாக ஆடக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸு, அதுக்கான அட்மாஸ்பியர். நான் திருப்பி சொல்கிறது, இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு பெரிய கோச்சாக இருக்குமோ ஸ்ட்ராட்டஜி வைஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் பீப்புள் பர்சனாக இருக்கணும். அந்த மேனேஜ் பண்ணுறது இருக்குங்க இல்லையா, கேரக்டர்ஸ். ஏன்னா டிஃப்ரெண்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் இருப்பாங்க ஒரே ட்ரெஸ்ஸிங் ரூமில். அதில் ராகுல் ராட் பிஸ்தா, ரவி சாஸ்திரி பிஸ்தா. ஸோ நீங்கள் பீப்புள் பர்சனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்புட் கொடுப்பான். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கேட்காமலே டபுள் எஃபோர்ட் போகும். அப்படின்ற அட்மாஸ்பியர் நீங்கள் எடுத்து வந்தால் ஓகே. அதே மாதிரி இப்போ ஐபிஎல்ல ஒரு மென்டாரா அவர் உட்காரும் போது அவர் வந்து நாங்கள் பார்க்குற விதத்தில் அவர் ஒரு ஸ்டைலில் வந்து ஒரு இது கேரி பண்ணுவார். அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக விராட் அவர்கள்கிட்ட எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரியான, பட் அங்கே இருக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் இங்கே கேரி பண்ணாத மாதிரி இருக்குது. ஐ திங்க் அதுலேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட் அவருடைய அந்த ஒரு அணுகிற விதம், பிளேயர்ஸ் அணுகிற விதத்தில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது? சரி, ஒரு விஷயம் ஒரு ஈக்குவேஷன் தான். இப்போ உனக்கு ஏதாவது பிரச்சனை தைரியமாக என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பிரேக் த ஐஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், இல்லை சாதாரண ஒரு கோச்சாக இருக்கலாம், அந்த பிரேக் த ஐஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. இப்போ ஒரு சின்னதாக நான் ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா அடுத்தவர் கண்ணோட்டத்தில் நம்ம லைஃப்பில் எப்போ பார்க்க ஆரம்பித்தோம்னா வி சிம்பிளிஃபை திங்ஸ். இந்த ஈக்குவேஷன் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். கம்பீர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க கோச்சாக. அவர் போகிறாரு, இன்னும் ஒரு வாரத்தில் போகிறாரு. அப்போ தோனி அவர்களோட பர்த்டே வருது. தோனி வந்து இவர் பேட்டியில் சொல்கிறாரு, தோனி தான் இந்தியாவோட பெஸ்ட் கேப்டன். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. ப்ராப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்ஸ், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ், லெஜெண்ட், எல்லாம் ஓகே. பட் நான் அது ஒரு பேட்டியில் சொல்லிட்டு அடுத்த வாரம் போய் ரோஹித் சர்மா அவர்கள் கை கொடுத்துட்டு வா நம்ம மச்சான் நம்ம கலக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே
இவரும் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ ரோஹித் சர்மா வில் ஆல்சோ அக்ரி. ஹி வில் ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் தோனி. எல்லாருக்குமே அது இருக்கும். தோனினா ஒரு லார்ஜர் தன் லைஃப்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். பட் நான் பொது வெளியில அது வச்சுட்டு அடுத்த வாரம் போய் இன்னொருத்தரோட நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1 or 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ற போது இது ஈக்குவேஷனை பலப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குமா இருக்காது அப்படின்றத நானோ இல்ல நீங்களோ யாரோ யோசிப்போம்ல ஜித்து. ஆமா. இப்போ ஒண்ணுமே இல்லை, டிராவிடோட பர்த்டே போச்சு, ரோஹித் சர்மா ஒரு பதிவை போடுறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒர்க் பண்ணாலே பெஸ்ட் கோச் நீ தான் யான். அவ்வளவுதான். அட்லீஸ்ட் கம்பீரும் அவரும் ஒர்க் பண்ற காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு பொது வெளியில அவருடைய உணர்வை வெளிப்படுத்த மாட்டார் ரோஹித் சர்மா. ஏன்னா அது ஈக்குவேஷனை பலப்படுத்துற ஒரு விஷயமா இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் புரியுது. இதுல ரைட்டு ராங்கெல்லாம் விட்டுருங்க, சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ நானே இந்த இன்டர்வியூக்கு வரேன், நான் நேற்று ஒரு இதில் பண்ணிட்டு அவன் தான் பெஸ்ட் ஆங்கர் அப்படின்னு சொல்லி ஜீத்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன ஒரு முள்ளு தச்ச ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும்ல. ஐ ஹேட் அ ஃபீலிங் அந்த டைம்ல இருந்து ஈக்குவேஷன் ஒரு பெரிய பலப்படுத்துற ஒரு ஈக்குவேஷனா இருக்காதுன்றது. நம்ம போற வழியும் அப்படி பார்த்தா அப்படிதான் இருக்கு. இந்த கடைசி மேட்சுக்கு ரோஹித் வந்து தானா விலகினாரா இல்லை உட்கார வச்சாங்களான்லாம் எனக்கு தெரியல, ஆக்சுவலி ஆனஸ்டா சொல்றேன். பட் இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள். எனக்கு இதுதான் பிடிக்கும், ஆனா இந்த டைம்ல இது பேசக்கூடாது. பப்ளிக்கா பேசினா ஏன்னா நான் இவருக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால பேசக்கூடாது. இந்த ஈக்குவேஷனை பலப்படுத்துறதுக்கான எதை எதை பேசினா பலப்படுத்தும், எதை பேசினா பேசக்கூடாது அப்படின்றது தெரியுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடுத்தவர் கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கக்கூடிய புரிதல் கம்பீருக்கு குறைவா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இது என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே, ஓகே. அதே மாதிரி சார் T20க்கு சூரியகுமார் யாதவ் ரொம்ப அழகா வந்து கேப்டன்ஷிப்பை வழி நடத்திட்டு போறாரு. உங்களுடைய தாட் சார் T20 ஒன் டே டெஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இவங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய தாட் ஏதாவது இருக்கா? ஐ திங்க் பும்ரா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ரோஹித்துக்கு அடுத்தது டெஸ்ட் மேட்ச் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஐக்கும் பும்ரா தான் வருவார். மோராரஸ் ஏன் ஒரு பும்ரா வந்து நல்ல சாய்ஸா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் திங்கிங் இதெல்லாம் விட்டுருங்க, இஸ் அ பர்ஃபார்மருங்க. அதாவது ஒரு கேரண்டி இன்னைக்கு வந்து வேர்ல்டு கிரிக்கெட்டில் ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து நான் நம்பி ஆட வைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பும்ரா தான் ஆட வைப்பேன். ஏன்னா எவ்வளோ பிஸ்தா பேட்ஸ்மேனாக இருந்தாலும் பிஸ்தா போலர் தான் மோர் கன்சிஸ்டண்டாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பும்ரா 2 6 அடித்தாலுமே 3வது பால் விக்கெட் எடுக்கலாம், 4வது பால் எடுக்கலாம், 5வது பால் ஏதோ அடுத்த 4 பால் என்ன வேணாலும் நடக்கலாம் பும்ரா கிட்ட. ஆனால் பேட்ஸ்மேன் ஒரு மிஸ்டேக் பண்ணானா முடிஞ்சு போச்சு கதை, உள்ளே போய் உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் உங்கள் கேப்டன் வந்து பர்ஃபார்மராக இருந்தால் அப்போ தான் மற்றவங்களை கேள்வி கேட்க முடியும். என்னடா மச்சான் போலிங் போடுறேன், என்ன பேட்டிங் ஆடுறேன் அப்படின்னு அவர் கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கணும்னா அவர் பயங்கர பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். அது பர்ஃபார்ம் வரலன்னா அவருக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இப்போ ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு தொடர்ந்து ஒரு பேட்டிங் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படின்ற போது அவர் போய் அடுத்த பேட்ஸ்மேனை கேட்க முடியாது. கேட்கலாம், நான் ரோஹித் சர்மா நான் ஒரு ஸ்டார் பிளேயர்ன்ற அந்த டேக்ல வேணால் கேட்கலாமே தவிர அவருக்கு ஒரு சின்ன என்னங்க நம்மளே அடிக்கலாம் நம்ம போய் என்ன கேட்கறதுன்றது அப்படி ஒரு சின்ன இது இருக்கும் இல்லையா. பும்ராக்கு அது கிடையாது. பும்ரா நேராக போய் சிராஜியோ இல்லை யாரும் என்ன போடுறேன் ஏன் இந்த மாதிரி போட்டுருக்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அவர் போட்டு காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்றதுனால நான் எப்பவுமே நம்புற ஒரு விஷயம். அதாவது கிளாஸுக்கு வந்து லேட்டாக வந்த வாதியார் பையனை பார்த்து ஏன் லேட்டாக வந்தால் கேட்க முடியாதுல்ல, அவர் டைமுக்கு வந்தால் தான் கேட்க முடியும். அப்படின்றனால கேப்டன் ஹஸ் டு பி அ பர்ஃபார்மர். அந்த ஆங்கிளில் பும்ரா நீங்கள் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா பர்ஃபார்ம் பண்ணுவார். அண்ட் T20 சூரியகுமார் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றாலும் அந்த வண்டி அப்படியே ஓடும் கொண்டாலும். ஓகே. அதே மாதிரி சார் இப்போ வைஸ் கேப்டன்ல இருந்து இப்போ வந்து அந்த இங்கிலாந்துக்கு எதிரான அந்த T20 சீரீஸ்ல கூட அக்ஷர் பட்டேல் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா அந்த ஸ்குவாட்ல ஹர்திக் பாண்டியா அவர்களும் இருந்தார். ஸோ எல்லாருடைய ஒரு தாட்டா என்னவா இருந்ததுன்னா ஹர்திக் பாண்டியா அவர்கள் தான் வந்து T20 கேப்டனே பண்ணுவாருன்னு இருந்தது. அப்புறம் ஓகே வைஸ் கேப்டனா வந்து அவர் நீடிப்பாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அக்ஷர் பட்டேல் அவர்களை வைஸ் கேப்டனா போட்டது இந்த ஒரு கால் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்? ஐ டோன்ட் நோ, சி மேபி ஹர்திக் பாண்டியா வேணான்னு சொல்லியிருப்பார் வைஸ் கேப்டன். நான் கேப்டனாக இருக்க வேண்டியவன், நீ என்ன வைஸ் கேப்டன்ன்றது ஒரு பகி கீழே இது பண்ணுற மாதிரி, அதனால் வானான்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் என்னென்னா அதில் ரொம்ப நான் சொல்லிட்டே இருப்பேன். இதில் கூட நகைச்சுவையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கேப்டன்ஸ் எல்லாருமே மும்பை இந்தியன்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, பும்ரா. ஆனால் இவங்க 3 பேருக்கு கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஆமா 3 ஃபார்மேட்ல வந்து இந்தியாவுக்கு கேப்டன் பண்றாங்க. ஒருத்தர் கூட அவங்க ஐபிஎல் கேப்டனா இல்லை. அவங்க 3 பேருக்கு வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன். ஆனா ஹர்திக் பாண்டியா போய் பரோடா காண்டார்னா அவரோட பிரதர் குணால் பாண்டியா தான் கேப்டன். ஆமா. அப்ப என்ன ஒரு கேப்டன்சி கன்ஃபியூஷன் வந்து நிறைய இடத்துல இருக்கா, இல்ல வேற வேற மாதிரி பாக்குறாங்களா? ஐபிஎல் ஒரு மாதிரி பாக்குறாங்க, இந்தியன் டீம் ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்றத கண்ணோட்டத்துல தான் இதுக்கு. ஐ திங்க் ப்ராபபிலி வந்து நீங்க நான் என்னன்னா என்னோட இது கருத்து என்னன்னா கேப்டனே நான் கேப்டன் பண்ண வேண்டியவன், சரி நான் பிளேயர் ஆடிக்கிறேன், இது பெட்டர். இப்போ வைஸ் கேப்டன்றது நான் உனக்கு டெபுட்டி மாதிரி அப்படின்றதுனால அது வானான்னு சொல்லிப்பேன். ஏன்னா என்ன இருந்தாலும் சூரியகுமாருக்கு நான் தான் கேப்டன் ஐபிஎல்ன்றதால இது நான் எனக்கு தெரியாது, ஜஸ்ட் அந்த உணர்வு அப்படி இருக்குமான்றதுனால கேட்குறேன். ஆல்சோ நெக்ஸ்ட் ஒரு ஒரு இப்போ ப்ராமிசிங் கேப்டன் அக்ஷர் பட்டேல் போல அவங்க பண்ணிடலாம் அவங்க, ஏன்னா அவர் வந்து டெல்லிலாம் இதெல்லாம் பண்ண போறாரு அப்படின்றாங்க.
ஓகே. ரிஷப் பண்ட் அவர்களுடைய அந்த ஒரு ஒரு பேட்டிங் இது அப்போ கூட கவாஸ்கர் அவர்கள் வந்து ஸ்டூபிட் ஸ்டூபிட் அப்படின்னு சொன்னதை வச்சு நிறைய பேர் வந்து அது பயங்கரமான இதானாங்க. அவரு அடுத்த இன்னிங்ஸும் அதே ஒரு ஸ்டைல்ல அதே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு அது ஒண்ணு முடிச்சாரு. தட்ஸ் இஸ் ஸ்டைல் அப்படின்ற மாரிலாம் கூட சொன்னாங்க. ஸோ இத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது? ஒருவேளை வந்து கமெண்ட்ரில அவர் அந்த எமோஷன்ஸ் வெளிப்படுத்தின விதம் அது என்னவா பார்க்குறீங்க நீங்க? ஐ திங்க் அவங்கலாம் வந்து ரொம்ப கவாஸ்கர்லாம் எப்படின்னா, நீ வந்து 1000 பந்து போட்டா தான் ஒரு பந்து தவறு பண்ணணுன்ற மாரி ஒரு ஆமா, பேட்டிங் ஸ்டைல் அந்த ஜெனரேஷன் ஆமா. கிரிக்கெட்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நீ இந்த இப்போ ஆடுற T20 கிரிக்கெட் எல்லாமே அவங்களால அக்செப்ட் பண்ணுறதுக்கே இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்காங்க அப்படின்றதுனால ப்ராபப்ளி அவர் ஒரு சீனியர் ஒரு பயங்கர கோவமா சொல்லியிருக்காரு. பட் இட்ஸ் அ செகண்ட் டைம். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்பிள் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்தியா போனாங்க. ஐ திங்க் ரபாடாவோ யாரோ நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் ரிஷப் பந்த் இறங்கி ஒரு சுத்தி அவுட் ஆனாரு. இதே கவாஸ்கர் கமெண்ட்ரியில திட்டினாரு. அப்போயும் திட்டினாரு கவாஸ்கர். அடுத்த இன்னிங்ஸ் 100 அடிச்சிட்டாரு ரிஷப் பந்த். ஸோ இது திட்டினா இது நடக்குது. நடக்குது. ஓகே. அதாவது குட்டு பட்ட அளவுக்கு மோதிர கையால குட்டு போடணுன்ற மாதிரி. அந்த ஈரா கிரிக்கெட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு அந்த டெஸ்ட் மேட்ச்ல நீங்க விக்கெட்டெல்லாம் அப்படி த்ரோ பண்ணிட்டு போறதுன்றது அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். நான் அது எண்ட் ஆஃப் த டே ஒண்ணே ஒன்று தான் சொல்லுவேன் ஜித்து. என்னோட ஸ்டைல் இது, என்னோட ஸ்டைல் இது, என்னோட ஸ்டைல் நீங்க எப்படின்னா பிரிச்சுக்கோங்க. எனக்கு தேவை பெர்ஃபார்மன்ஸ். ம். இப்போ நல்ல பாலுக்கு நான் அவுட் ஆனேன் 4 வாட்டி. இன்னொருத்தர் வந்து 4 இன்னிங்ஸ் சுத்திட்டு அவுட் ஆனாரு. 2 பேருமே 4 வாட்டி ஃபெயில்யூர். அதான் கணக்கு. இல்ல அவர் நேச்சுரல் கேம் ஆடுறாருன்னு நான் 2 இன்னிங்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது தவறான விஷயம். ஸோ பாட்டம்ல என்ன ரிஷப் பண்ணிக்கிட்டே ரன் ஆகும். ஆஸ் அ கேப்டன் நான் என்ன சொல்லுவேன், 5 மேட்ச் ஆடுற 3 மேட்ச் அடி. 5 மேட்ச்ல நீ போய் 4 மேட்சும் சுத்திட்டு வந்துட்டு நீ அடிக்கிறேன்னா அட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு தேவை ரன். அது எப்படி வந்தாலும் ஓகே. ரிஷப் பண்ணு உன் ஸ்டைலில் வந்தாலும் ஓகே, இல்லை வேற ஸ்டைலில் வந்தாலும் ஓகே அப்படின்றதுனால கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஹூ டு யூ திங்க் வந்து அஸ்வினுக்கு ஒரு பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டா கம்மிங் ஃபாலோயிங் இயர்ஸ்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? யாருமே இல்லை. அவ்வளவுதான். நான் திருப்பி சொல்றது என்னன்னா, அஸ்வினை வந்து ஒரு ஜென்ரலா ஸ்பின்னர்னு நம்ம சொல்லணும். என்ன ஸ்பின்னர் கேட்டிங்கன்னா அது தெரியாது. தெரியாது. அது ஜென்ரலா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் நம்ம மைண்ட்ல இருக்கு. அதற்கு காரணம் நிறைய பந்துகள் வந்து ஆஃப் ஸ்பின் ஸ்டைல்ல போல் பண்ணக்கூடிய ஒரு போலர். பட் இஸ் டிஃப்ரெண்ட். He can bowl a carom ball, he can bowl a leg spin, and he can think out of the box அப்படின்றனால இப்போ நான் 2 விஷயம் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஒன்று அந்த ஸ்கில் வெரி டிஃபிகல்ட். இன்னொன்று அஸ்வின் யோசிக்கிற விதம் அது ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ். கிரிக்கெட்டர்ஸ்க்கே ரொம்ப புதுசான ஒரு விஷயம் அப்படின்றதுனால இந்த 2த்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கொஞ்சம் கடினமான விஷயம். வாஷிங்டன் நல்லா பண்ணுறான் தம்பி. பட் அஸ்வினோட வேரியேஷன்ஸும் எடுத்துன்னு வர ஆரம்பிச்சாதான் இன்னும் பயங்கர எஃபெக்டிவாக இருப்பான் வாஷிங்டன். ஓகே.